ரம்பா இங்கே டாப் ஆக்ட்ரஸாக இருந்தாங்க. இருந்தாங்களா இல்லையா? ரம்பா இருந்தாங்க. அவள் மார்க்கெட் போனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் ஒரியாவில் போய் பேஜ்புரியில் பெரிய பீக்கில் இருந்தாப்பு. தமிழில் ஒரு படம் கூட கிடையாது. இங்கே நடித்து வீணாக போய் ரம்பா எல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறம் அப்போ அவங்களுக்கு அப்போ ரம்பா பெருசாக தெரியுது, புதுசாக தெரியுது. ஆனால் இங்கே பழசாயிட்டாப்புல, புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அவனுக்கு அது பெருசாக தெரியும் போது பெரிய ஹீரோயின் பெரிய ஹீரோ ஆகிடுறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத வளம் இல்லாத மொழி உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் ஹிந்தி வந்து நல்லா தெரியுது. பழைய ரம்பா மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க மொழி அழிஞ்சு போயிடுது, ஹிந்தி வந்துடுது. இப்போ இந்த 4-5 மாநிலம் இருக்கும்போது என்ன பண்ணால், ஏற்கனவே 4 மாநிலத்தில் பெரிய பாப்புலேஷன் ஹிந்தி பேசுகிறான். இந்த ஹிந்தியை எல்லா இடத்துக்கும் பரப்பி விட்டோம்னா ஈஸியாக நம்ம டெல்லியில் உட்காந்து வியாபாரம் பண்ணலாம், புரியுதா? இங்கே உட்காந்து நம்ம ஹிந்தியிலே பிரச்சாரம் பண்ணி அவங்களையும் நாசமாக்கிடலாம். இல்லை இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணி அவனை வளத்தை வந்து இங்கே டெல்லியில் உட்காந்தே சுரண்டிடலாம். இங்கே உள்ள இந்திய வியாபாரிகளை வச்சு எல்லாத்தையும் ஆட்டை போட்டுடலான்றதுக்காக தான் மொத்தமாக ஒரே குடையின் கீழே கொண்டு வருது.